வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம். IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. அமைதியாக நடந்து முடிந்த 3ஆம் கட்ட தேர்தல். சராசரியாக 63% வாக்குகள் பதிவு. நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்த விவகாரம். தேர்தல் அலுவலர் மீது நடவடிக்கை என தகவல். வரும் 29ஆம் தேதி புயல் சின்னம் உருவாகும். சென்னை நாகை இடையே கரையை கடக்கும். இலங்கையில் 321 பேர் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இலங்கையில் தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் என மொத்தம் 9 இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததில் 10 இந்தியர்கள் உட்பட 321 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக அமெக் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டு ராய்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே IS தற்கொலைப்படை பயங்கரவாதிகளான அபு உபைதா, அப்துல் பாரா, அப்துல் முக்தர் ஆகியோரின் படங்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டத்தில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருவான் விஜயவர்தன பயங்கரவாத குண்டுவெடிப்பு தொடர்பாக பேசினார். நியூசிலாந்தின் கிறிஸ்டாச் நகரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவே இலங்கை தேவாலயங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் ராணுவத்தினர் அதிகபட்ச உஷார் நிலையில் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் என்று உளவுத்துறை எச்சரித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததற்கு இலங்கை மக்களிடம் அந்நாட்டு அரசு மன்னிப்பு கோரியுள்ளது. இலங்கையில் கடந்த ஞாயிறன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேசிய துக்க நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் 3 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தும் மெத்தனமாக செயல்பட்டதற்கு இலங்கை அரசு மன்னிப்பு கோரியுள்ளது. இதனிடையே கொழும்பு நகரில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட வேன் மற்றும் லாரி சுற்றி வருவதாக தகவல் வெளியானது. அத்துடன் 3 மோட்டார் சைக்கிள்கள் நகரில் நுழைந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து அங்குள்ள மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு அனைத்தும் தற்கொலைப்படை தாக்குதல் என நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பு நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்துவதே தீவிரவாதிகளின் நோக்கமாக இருந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்தின் மசூதி மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்து தற்பொழுது கூற முடியாது என்று குறிப்பிட்ட அவர் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இலங்கை மக்கள் என்று கூறினார். இலங்கையைச் சேர்ந்த புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது என்றும் இதற்கு வெளிநாட்டு உதவியை இலங்கை அரசு கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். தங்கள் நாட்டில் உள்ள யாரும் சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்க முடியாது என்று கூறிய அவர் இலங்கையில் அனைத்து மதத்தினருக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவுவதாக குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக 117 தொகுதிகளில் இன்று அமைதியான முறையில் வாக்குப்பதிவு. சராசரியாக 63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 7 கட்டமாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இதுவரை முதற்கட்டமாக கடந்த 11ஆம் தேதியும் 2வது கட்டமாக கடந்த 18ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. குஜராத், கேரளம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 46 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. கோவா, அசாம், பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம், மகாராஷ்டிரம், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 71 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி நிறுவனர் முலாயம் சிங், காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் அமைச்சர் சசி தரூர், சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ஆசம் கான், நடிகை ஜெயபிரதா, வருண் காந்தி உள்ளிட்டோர் போட்டியிடும் தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். முன்னதாக தனது இல்லத்திற்கு சென்று பிரதமர் மோடி தனது தாயார் ஷீராபெனிடம் ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் மோடி வெடிகுண்டுகளை விட வாக்காளர் அடையாள அட்டை வலிமையானது என்று தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத போது நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களிக்க அனுமதி அளித்த தேர்தல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மதுரை விவகாரம் தொடர்பான விரிவான அறிக்கை கிடைத்த பின் அதனை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10,000 வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட சத்யபிரதா சாஹூ கூடுதலாக 55,000 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையங்களுக்கான பாதுகாப்பு குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தேர்தல் டிஜிபி ஆகியோருடன் சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். ஈரானில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தினால் இந்தியாவின் பெட்ரோல் தட்டுப்பாட்டை சவுதி அரேபியா ஈடுகட்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பெட்ரோல் மற்றும் டீசல் தேவையை ஓபெக் அமைப்பில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் வழங்கும் எனவும் டிரம்ப் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் என உளவுத்துறை முன்னர் எச்சரித்தும் போதிய கவனம் செலுத்தாததற்கு அந்நாட்டு மக்களிடம் இலங்கை அரசு மன்னிப்பு கேட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய இலங்கை அமைச்சர் ரஜித சேனரத்ன, உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது, சில தகவல்களும் அளிக்கப்பட்டிருந்தது, இதற்காக மிக மிக வருந்துகிறோம் என்று சேனரத்ன தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற கோமதி மாரிமுத்துவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் கோமதியின் வாழ்க்கையும் சாதனையும் தமிழக மகளிருக்கு மிகுந்த ஊக்கமளிப்பதாக இருக்கின்றது, அவருக்கு தமிழக அரசு உரிய மதிப்பளித்து சிறப்பிக்க வேண்டும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். பொன்பரப்பியில் தலித்துக்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இத்தகைய காட்டுமிராண்டித்தனத்தை கண்டிக்கவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு, பாதுகாப்பு மற்றும் நீதி கிடைக்க வலியுறுத்தவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை கொண்டாட்டத்தில் விபரீதம், ஆற்றில் மூழ்கி குழந்தை உள்பட 6 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே 5 வயது குழந்தை உள்பட 6 பேர் பலி. 6 பேர் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரமத்தி வேலூரை அடுத்த புத்தனூரைச் சேர்ந்தவர் சரவணன், இவர் தனது மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் கோடை விடுமுறைக்கு வந்துள்ள உறவினர்களின் குழந்தைகள் என 6 பேருடன் காவிரி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது குழந்தைகள் நீரில் அடித்துச் செல்லப்படுவதை கண்ட சரவணன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் குழந்தைகளை காப்பாற்ற முயன்றுள்ளனர். இதில் எதிர்பாராத விதமாக குழந்தைகள் உட்பட அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுவரை 5 பேரின் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர். மணல் அல்ல, ஆற்றில் வெட்டப்பட்ட குழிகளே விபத்திற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் ஆற்று காலையில் குளிக்க போனால் லீவு தானே வந்திருக்காங்க. வந்து பல மேலான இடத்துல தான் குளிச்சிருக்காங்க. அந்த ஜோதி ஏதோ பல தூரமாக போகலான்ட்டு போயிட்டு இருக்கும்போது பள்ளம் தெரியாமல் கீழே உள்ள இறங்கிருச்சு. அவங்க சரவனுடைய அண்ணன் பையன் ஒருத்தன் அவனும் கூட வந்திருக்கிறான். அவன் வந்து பார்த்துட்டு ஐயோ என்ன போகிறீங்கன்னு இழுத்தப்போ ஒவ்வொருத்தராக இழுக்க எல்லாம் போயிட்டாங்க. இவனே அவன் இழுத்துருக்கிறான், முடியல, இவன் விட்டுட்டு இவன் தான் தகவல் சொல்லி எல்லாருக்கும் தகவல். மதுரை மத்திய சிறையில் கைதிகள், சிறை காவலர்களிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. போலீசாருக்கு எதிராக கைதிகள் முழக்கங்களை எழுப்பினர். சிறையில் மதில் சுவர் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட சிறைவாசிகள் கற்களை வீசி தாக்கினர். சிறைக்குள் நடந்த மோதலில் கைதிகள் சிலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைவாசலில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மோதல் காரணமாக மதுரை மத்திய சிறைக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. ஆசிய தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று திருச்சியைச் சேர்ந்த கோமதி என்ற இளம்பெண் சாதனை படைத்துள்ளதற்கு முதல்வர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முடிகண்டம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாரிமுத்துவின் மகளான கோமதி சிறுவயது முதலே ஓட்டப்பந்தயத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்துள்ளார். 5 வயது முதல் தடகள போட்டியில் பங்கேற்று வரும் கோமதி சீனா போன்ற நாடுகளின் சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்று பதக்கங்களை குவித்துள்ளார். தற்பொழுது கத்தார் நாட்டில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று சீன வீராங்கனையை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றதற்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ள வீராங்கனை கோமதியின் குடும்பத்தினரும் கிராமத்தினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரொம்ப கடின உழைப்பால், கடின முயற்சியால் ஸ்போர்ட்ஸ் தான் நான் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. நான் எவ்வளோ தூரம் வேணாம், ஸ்போர்ட்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நானும் நிப்பாட்டியிருக்கேன். என் பொண்ணு என்ன நினைக்கிதோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் ஊக்குவிச்சார். அந்த ஊக்குவிப்பு பலன் தான் இன்னைக்கு எங்கள் தங்கச்சி கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றி வந்து என் கிராம மக்களும்
ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க. எங்கள் பொண்ணு கஷ்டப்பட்டு இங்கே படித்து 5வது, அங்கே 5வது படித்து நர்சரித்தில் கொண்டு சேர்த்தோம். 12வது முடிக்க வச்சுருந்தோம். நான் 12வது மேலே காலேஜ் போயிடணும் ஒரே அடம் பிடிச்சிச்சு. நாங்கள் படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னார் அவங்க அப்பா. நான் படித்து தான் ஆவேனுச்சுக்க. போடச்சில் நான் போய் சேரணுச்சு. போடச்சிலையும் அது விருப்பப்படியே சேர்த்துக்கோமான்னு நாங்கள் சொன்னேன். அது விருப்பப்படியே சேர்ந்து தான் ஓடிச்சுக்க. அப்புறம் ஓடி அங்கே இங்கே இது பெங்களூரில் போய் அங்கே ஓடுதுக்கோ. ஓடி வேலையிலையும் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் துர்கா கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் கொள்ளிக்கட்டைகளை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் வீசி வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மங்களூரு பகுதியில் உள்ள துர்கா கோவிலில் அக்னிகேலி என்னும் நெருப்பு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அக்னி உக்கிரத்தில் உள்ள துர்கா பரமேஸ்வரி தேவியை சாந்தப்படுத்தும் நோக்கில் 8 நாட்கள் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருவிழாவின் முதல் நாள் இரவில் பக்தர்கள் கொள்ளிக்கட்டைகளை ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டு வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தியது அனைவரையும் கவர்ந்தது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நகர்பகுதியில் 80 சென்ட் நிலத்தில் 700 பப்பாளி மரங்களை பயிரிட்டு விவசாயி ஒருவர் அசத்தி வருகிறார். நாள் ஒன்றிற்கு 1000 ரூபாய் வருமானம் கிடைப்பதாக குறிப்பிட்ட அவர் விவசாய விளைபொருட்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நெல் போன்ற முக்கிய பயிர்களை தாண்டி பப்பாளியை விவசாயம் செய்து வருவது அனைவரிடத்திலும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத பொன் வரதராஜ பெருமாள் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இலங்கையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 4000 நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மதச்சாயமோ அரசியல் சாயமோ பூசாமல் தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த டெல்லிக்கான தேர்தலில் நடிகரின் கட்சியும் சீம அரசரானவரின் தமிழர் கட்சியும் இளைய தலைமுறையினரின் வாக்கும் நடுநிலையானவர்களின் வாக்கும் பெற்றிருப்பதாக அதிகார தரப்பிற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பியுள்ளதாம். மேலும் அதிகார கட்சிக்கு மக்களிடையே செல்வாக்கு குறைந்திருப்பதாகவும் ரிப்போர்ட் அனுப்பியுள்ளதாம். இதனால் தமிழகத்தில் அடுத்து நடைபெறவுள்ள 4 தொகுதிகளுக்கான தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கில் அளிக்கவும் இப்போதே சக முக்கிய புள்ளிகளுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு விட்டதாம். தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க போராடி வருபவர் நடிகர் ஜீவா. சென்னையின் முந்தைய பெயரான மெட்ராஸ் படத்தில் நடித்த கார்த்திக்கு அந்த திரைப்படம் திருப்பு முனையாக அமைந்தது. அந்த படத்தில் முதலில் நடிக்க இருந்தது ஜீவாதானாம். கால்ஷீட் பிரச்சனையால் அந்த திரைப்படத்தை தவறவிட்டாராம் ஜீவா. இதனை தனது நெருங்கிய நண்பர்களிடம் சொல்லி புலம்பி உள்ளாராம் ஜீவ நடிகர். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி தங்கம் வென்ற இந்திய வீரர் பஜ்ரங் புனியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
சீனாவில் இன்று தொடங்கிய ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடர் சீனாவில் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்றைய முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் முன்னணி வீரரான பஜ்ரங் புனியா 65 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் கஜகஸ்தான் வீரர் சயாடெக் ஒசாகோவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் பஜ்ரங் புனியா தொடக்கத்தில் 2-5 என பின்தங்கியிருந்தார். அதன் பின் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் 12-7 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று தங்கம் வென்றார். இவர் ஏற்கனவே 2018 ஆசிய போட்டியிலும் காமன்வெல்த் போட்டியிலும் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை 24,136 ரூபாயாகவும், 1 கிராம் தங்கத்தின் விலை 3,017 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 40 ரூபாய் 60 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 40,600 ரூபாயாகவும் உள்ளது. வங்கக்கடலில் வரும் 29ஆம் தேதி புயல் சின்னம் உருவாகும் என்றும் சென்னை நாகப்பட்டினம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார். அடுத்த 2 நாட்களில் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து புயலாக வலுவடையும் என்பதால் 29ஆம் தேதியில் இருந்து தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, கோவை, நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் புவியரசன் கூறினார். வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது மேலும் வலுவடைந்து 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து 29ஆம் தேதி புயலாக வலுவடையும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் 29ஆம் தேதியிலிருந்து இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 மாதங்களுக்கு மேலாக வெயில் கடுமையாக வாட்டி வந்தது. இந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்தது. கும்பகோணம், நாச்சியார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். திருவாரூரில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனால் வெப்பம் தணிந்திருந்த நிலையில் அலிவலம், கடாரங்கொண்டான், புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. வெப்பச்சலனம் காரணமாக காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகல் சாரல் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் 50,000 வாழை மரங்கள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முதுமலை, ஓவேலி, தேவர் சோலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த மழை காரணமாக புளியம்பாறை கிராமத்தில் 1000த்திற்கும் அதிகமான மரங்கள் சேதமடைந்தன. புளியம்பாறை, புளியம் வயல், காப்பிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த 50,000த்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் சேதமடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்கிறது. அமைதியாக நடந்து முடிந்த 3ஆம் கட்ட தேர்தலில் சராசரியாக 63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகும் புயல் சென்னை, நாகை இடையே கரை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன்
வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.